எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட தொடர்ந்து விசுவாசம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு சில வசனங்களை ஞாபகப்படுத்திவிட்டு இதில் முன்னேறுவது நல்லது என்று நினைக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஒரு வசனம். ரெண்டாவது, நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு சகலமும் ஆக கடவது என்பது பைபிளில் ஒரு அடிப்படை சட்டமாக இருக்கிறது. தேவன் விசுவாசத்திலே பேசி செயல்படுகிறார். அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்க நாமும் கூட விசுவாசத்தினாலே பேசி செயல்படுவது அவசியமாக இருக்கிறது. நாம் இந்த பூமியில் ஆளுகையெல்லாம் பெற்றவர்கள், தேவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் அனுபவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள். இயேசு சிலுவையிலே நமக்காக நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் சம்பாதித்திருக்கிறார், சாபங்களை ஒழித்திருக்கிறார். இது சத்தியம். யாரும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது சத்தியம். தேவன் தான் தேவன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர். அந்த ஒருவர் மூலமாய் தேவனுடைய வீட்டில் இருக்கிற சகல நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கென்று அங்கே சிலுவையிலே இயேசு சம்பாதித்தார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றையுமே கர்த்தருடைய வசனங்களை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆதலால் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வசனங்களை விசுவாசித்து நாம் முன்னேற வேண்டுமே ஒழிய ஏதோ நடக்குது அல்லது நடக்கலை, நான் என்ன செய்ய, அப்படியெல்லாம் நாம் இருக்க முடியாது. இந்த உலகத்தார் அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் வேறாக இருக்கிறது. தேவன் மேலே, அவருடைய வசனத்தின் மேலே இந்த உலகத்தார் நம்பிக்கை வைக்காமல் அவர்கள் வேறு ஏதோ ஒரு ஆவி இடத்துல அல்லது மனிதர்களிடத்தில் அல்லது பொருளாதாரத்தில் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறார்கள். அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. அவங்க அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு பேர் பைபிளை பொறுத்த வரைக்கும் அது விசுவாசம் கிடையாது. கர்த்தரையும் அவருடைய வசனத்தையும் நம்புறது மட்டும்தான் விசுவாசமே ஒழிய மற்ற எதுவும் விசுவாசம் என்ற கணக்கில் வராது. அவைகளெல்லாம் அவிசுவாசம் என்று வந்துவிடுகிறது. தேவன் விசுவாசம்னா தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் என்று இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், அவருடைய வசனங்கள் மேல், அவருடைய வார்த்தைகள் மேல் வைக்கிற விசுவாசத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பாருங்கள். வார்த்தையினாலே பிழைக்கிற மனிதன், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்படி சொல்லலாம்? வார்த்தையினாலே பிழைக்கிற மனுஷன். அப்போ தேவனுடைய வார்த்தையை பார்த்து அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசித்து அதன் மூலமாய் வருகிற நன்மையை நாம் பெரும்படியாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதனால் இதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படுவது சுலபமாக இருக்கிறது, அதுக்கு விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்துக்கோ பொருளாதார ஆசீர்வாதத்துக்கோ குடும்ப சமாதானத்துக்கோ எல்லாவற்றுக்காக நாம் விசேஷ விதத்தில் அந்தந்த வசனங்களை நாம் விசுவாசிக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்குது. இப்படி எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோமா அல்லது உலகத்தை நம்புகிறோமா? உலகத்தை நம்புகிறோம்னா அந்த உலகம் பிசாசோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் என்ன ஆயிரும்? கர்த்தரை நம்புகிறோமா அந்த பிசாசை நம்புகிறோமா அப்படின்னு போயிடுது. ஆதலால் நாம் கர்த்தரை விசுவாசிக்க பழக வேண்டும், முன்னேற வேண்டும். அதற்கு பிரயோஜனமாகத்தான் இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆதலால் இதை கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள். இந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவருங்க, அவர் சொன்ன வார்த்தையை நம்பலான்னு நீங்கள் சொல்லுவீங்க.
அவர் வார்த்தையை நம்பாமல் அவரை பற்றி யாராவது குறை சொன்னாக்க, இப்படியெல்லாம் பேசாத, உன் வாய் அழுகி போயிடும், அப்படியெல்லாம் கூட மக்கள் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனை, நல்ல மனுஷனை பற்றி ஒரு ஆள் தவறாக சொல்லும்போது உன் வாய் அழுகி போயிடும் அப்படியெல்லாம் பேசினா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்களே. தேவாதி தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கென்று வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கும் போது எடுத்துக்கலாம். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அதாவது நம்முடைய சுகத்துக்காக அவர் செலுத்திய பெரிய கிரயம் அவருடைய சரீரத்தில் அவ்வளவு வேதனைகளையும் அவ்வளவு காயங்களையும் பெற்றது. தலையிலே முள்முடி, முதுகெல்லாம் ஒரே காயம். அவருடைய முகப்பார்வை இவ்வளவாய் அந்த கேடு அடைந்தது என்று எழுதியிருக்கிறது. கைகளில் கால்களில் ஆணியால் உருவ குத்தினார்கள், பட்டயத்தால் ஈட்டியால் குத்தினான், விழாவில் ஈட்டியால் குத்தினான், தாடியை பிடுங்கினார்கள். இப்படியெல்லாம் அவருடைய சரீரத்தில் வேதனைகளை, பாடுகளை, காயங்களை உண்டு பண்ணி இந்த மனிதர்கள் செய்தார்கள். ஆனால் அதுதான் நான் உன்னுடைய சுகத்துக்காக நான் செலுத்தின கரையம்னு அவர் சொல்கிறாரு. அப்படியானா இப்போ இங்கே பாருங்க, இது டாக்டர் சொல்கிறாரு இதெல்லாம் ரொம்ப லேசில் சுகமாகாது. டாக்டர் சொல்கிறாரு சக்கரை வியாதி, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போக வேண்டியதாங்க, கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை வச்சு ஒரு மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே போகணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்வார். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன்னுடைய சுகத்துக்கான டயபெட்டிஸ் மாத்திரமில்லை, வேறு எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும் கூட, அந்த தீராத வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்கறதுக்கான கரையத்தை நான் சிலுவையில் செலுத்தியிருக்கேன். நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசித்தா போதும். என்ன வார்த்தை? அவருடைய தழும்புகளால் குணமானோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இயேசு அநேக இடங்களில் இந்த வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கியிருக்கிறாரு. அநேகர் அவரிடத்தில் வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து சுகமாக்கி கொண்டு போனார்கள் என்று பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம். ஆக நம்முடைய சுகத்துக்காக கரையம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதில் என்ன நம்ம செய்வோம்? ஒரு சாரார் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்குன்னா மருத்துவமே வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு போனால் பாவம்ங்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் போயிடுது. நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல ஆஸ்பத்திரியில் போய் இருந்துக்கிட்டு மருத்துவத்தை பண்ணிவிட்டு அப்புறமேலு என்னை கூப்பிடுங்க, வர்றேன், ஜெபம் பண்ணலாம், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணலாம். நீங்கள் பாவம் செஞ்சுருந்தால் அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா அப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அப்போ எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்னு இருக்குது. அப்போ அவன் பாவம் அறிக்கை பண்ணி நான் பாவத்தை விட்டுறேன்னு சொல்லாமல் சும்மா எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாக்கா சுகமெல்லாம் வராது, மாறா கேடு அதிகமாகலாம். ஏன்னா மனம் திரும்பாமே கர்த்தர்கிட்ட சுகமாகணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ இருதய கடினமாகிக்கிட்டே இருக்குது, போக போக அதிக கேடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனம் திரும்பாமையே ஆசீர்வாதம் வேணுங்கிறாங்க. பாவம் எனக்கு வேணும், ஆனாக்கா சாபம் இல்லை, பாவம் எனக்கு வேண்டாம், இந்த சாபங்கள் வேண்டாம், ஆனால் பாவம் நான் விரும்பி செய்கிறேங்கிறாங்க. இந்தந்த பாவமெல்லாம் எனக்கு விருப்பம், ஆனால் அதனால் உண்டாகிற சாபங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏதோ இப்போ ஏசுனார் ஒரு மனுஷன்ட்ட சுகமாக்கி விட்டார், 40 வருஷம் நடக்க மாட்டாத இருந்தவனை அவனை சுகமாக்கி விட்டா அடுத்து பின்னாடியே அவர் ஆலயத்தில் அவனை பார்த்து இப்போ சுகமாயிட்ட, ஆனாலும் அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி விட்டார். அப்போ என்ன ஆகும்? வேறு பாவம் செஞ்சான்னா என்ன ஆகுன்றீங்க? அதிக கேடு வரும்னு ஏசுனாரே சொல்கிறாரு. அப்போ இதை நீங்கள் நல்லா கவனிங்க. நாம் சுகமாகிறதுக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, நமக்கான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமே ஒட்டுமொத்தமாக நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி இருக்கா சுகமாகிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, அதான அதை நம்பணுன்றாரு. நீங்கள் கர்த்தரை நம்பணுன்னுங்க, ஆனால் இங்கே ஒருத்தன் இருக்கிறான் தேவனுடைய விரோதி, அவன் நமக்கு விரோதி. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிட்டிங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுவீங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப பலசாலியாகி பிசாசையே ஒடுக்கிடுவீங்க அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் ஆரம்பத்துலேருந்து அவன் பொய் பேசியே நம்மளை ஏமாற்றி
அவன் பேசுறது பொய், அதை நம்மளை நம்ப வைக்கிறான். கர்த்தர் பேசுறது சத்தியம், அதை நம்பாதேங்கிறான். கர்த்தர் பேசுறது சத்தியம், அவருடைய வாக்கு தத்தங்கள் சத்தியமாக இருக்கின்றன. ஆனால் இவன் சொல்கிறான் அதை நம்பாத, நான் சொல்கிற பொய்யை நம்பு. அப்படி தானே ஏவாள் கதையில் ஆயிடுச்சு. நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொன்னான். என்ன ஆச்சு? சாப்பிட்ட நாளில் ஆவிக்குரிய மரணம் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்கள் திறக்கப்படும்னா கண்ணு திறந்துச்சு. என்ன கண்ணு? பாவ கண்ணு. பாவத்தை பார்க்கிற, தான் நிர்வாணியாக இருக்கிறதுனால வெட்கப்பட்டு அத்தியலையில் தச்சுக்கிறதுக்கான அப்பேற்பட்ட மனப்பான்மை, எ ஷேம், அவனுடைய உள்ளத்தில் ஒரு வெட்கம், கேவலம் வந்துவிட்டது. பாவத்தினால் உண்டாகிற அந்த ஷேம், கேவலம் அவனுக்குள்ளே வந்துவிட்டது. இப்போனாக்க இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வெட்கம் முதல் கொண்டு போயிடுது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாகிறோம். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்பிடணும். அதில் கேள்வியே கிடையாது. பாவத்தை விட்டு, பிசாசை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறது தான் உண்மையான ரட்சிப்புக்கு நடத்தும். சும்மா இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னாக்க அது ரட்சிப்பை கொண்டு வராது. அதனால் அவருடைய நன்மைகள் வரவும் வராது. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இருதயத்தில் பாவத்தை விட்டு மனம் திரும்பலையே, அந்த கேஸுகளை என்ன செய்கிறது? ஆரம்பத்தில் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் போக போக உங்கள் இருதயத்தில் உணர்த்துவார், இது எனக்கு ஒவ்வாத விஷயம், அந்த பாவம், நீ பிசாசு கூட சில விஷயங்களில் சேர்ந்து நீ நடக்கிற, அது சரிப்படாது, நீ என்னோட கூட வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் உன்னை பூர்ணமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன், உனக்கு ஜீவன் ஆசீர்வாதம் உண்டாக அது ஆசீர்வாதம் பரிபூர்ணப்பட நான் வந்தேன், அப்படியெல்லாம் சொல்கிறார் இல்லையா? ஆக அவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். இது சத்தியம். ஏவாள் இந்த சத்தியத்து மேலே சந்தேகப்பட்டுட்டு அந்த பிசாசு சொன்ன வார்த்தையை நம்பிட்டாள்ல. இன்றைக்கும் உலகத்தில் அநேக விசுவாசிகளுடைய நிலைமை, ஏன் என்னையுமே சொல்கிறேன், நம்ம கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறோமா? இல்லையே. ஏதோ குறைவு இருக்கிறது. நாம் அந்த விசுவாசத்தில் வளரணும், எல்லோரும் வளரணும், நானும் வளரணும். நான் ஒரு வேளை 7th கிளாஸில் இருப்பேனா இருக்கும், நீங்கள் 5th கிளாஸில் இருப்பீங்களா இருக்கும். நான் அந்த ஏதோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் விசுவாசத்தில் வளரலைன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்புறம் இப்போ நான் சொல்கிறேன், விசுவாசம்னா ஆண்டவர்கிட்ட ஒன்றையுமே பெற முடியாது, ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. யாக்கோபு நிருபம் முதல் அதிகாரத்தில், யாக்கோபு நிருபம் முதல் அதிகாரம், யாக்கோபு 1:5-6-7-8 வசனங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்டால் கிடைக்கும்ன்றார். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இருமனம் உள்ளவன், இது எதை சொல்லுது? கொஞ்ச நேரம் நம்புகிறேங்கிறது, கொஞ்ச நேரம் நம்ப முடியலேங்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேங்கிறது, அப்புறமேல் இந்த உலகம் இவ்வளவு பவர், இதாக உலகம் சொல்கிறதாங்க கரெக்டாக இருக்குது அப்படி சொல்கிறது. அப்போ இருமனம் உள்ளவர்கள் ஆயிடுறாங்க. இருமனம் உள்ளவர்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாதவர்கள்னு. சீஷர்களை பற்றி இயேசு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அற்ப விசுவாசியன்னு. பேதுரு தண்ணியில் மூழ்க போகிறப்ப இயேசு சொன்னார், ஏண்டா ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு கேட்டார். அப்போ சந்தேகப்படுகிற விசுவாசம், இருமனம் உள்ள விசுவாசம், அற்ப விசுவாசம், அதெல்லாம் பிரயோஜனமாக இல்லை. நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பூரணமாகணும். கர்த்தர் அதுக்கு உதவி செய்கிறாரு. அந்த எபிரேயர் 12 அது எழுதியிருக்குல்ல, பாருங்க, முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும்
நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நல்லா கவனிங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்க, அதாவது பூரணப்படுத்துகிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விசுவாச வாழ்க்கை, ஒரு ஓட்டம் என்று வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யணும்னு அவர் ஏற்கனவே அவர் குறித்திருக்கிறார். அதையெல்லாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் 100க்கு 100 நாம் சகலத்தையும் சாதித்தவர்களாய் முன்னேறி செல்ல முடியும். அதனால் இதை விசுவாசிக்கணும். அது என்ன செய்கிறாராம், அவரே விசுவாசத்தை துவக்குகிறாராம். நம்மக்கிட்ட துவக்கிறது மாத்திரமில்ல, உங்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்க்கிறாராம். எப்படி வளர்க்கிறாரு? அடிக்கடி அவர் சொன்னது திரும்ப சொல்லுவார், அதை வேறு கோணத்தில் சொல்லுவார். ஆபிரகாம்கிட்ட சொன்னப்போ, பிள்ளை இல்லாமல் இருக்கிறவன்ட்ட என்ன சொன்னார்? உனக்குள் பூமியில் இருக்க சகல வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னாரு. அவன் பிள்ளைகளுக்குள், அவன் சந்ததியில் பிள்ளை இல்லாதவன்கிட்ட போய் இப்படி பேசினா, அப்போ அங்கே அப்படி சொல்கிறார், பிள்ளையை கொடுப்பேன்னு அர்த்தம். அப்புறம் இந்த தேசத்தில் எல்லாம் நீ நடந்து சுற்றி திரி, நீ கால் பட்ட இடமெல்லாம் உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. பிள்ளை இல்லாதவன்கிட்ட சந்ததியை பற்றி பேசுகிறாரு, அவனுக்கு அந்த சந்ததி கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் கடற்கரை மணலத்தினே அவனுடைய சந்ததி எவ்வளோ பெருகுன்றாரு, ஆகாயத்து நட்சத்திரத்தை போல பெருகுன்றார். என்னது வித்தியாசமான கண்ணோட்டத்தில் சொல்கிறாரு, உனக்கு பிள்ளை கிடைக்கும்ன்றாரு. அது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்றாரு. ஒரு இடத்துல சொல்கிறாரு, உன்னுடைய குமாரனா ஈசாக்கோட நான் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இந்த எலியேசர் தான் உன் வீட்டில் பிறந்தவனா, அவன் ஒன்றும் உனக்கு சுதந்திரவாளி கிடையாது, உன்னுடைய கற்ப பிறப்பாதவனே உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ எத்தனை மாதிரி அவர் என்ன சொல்ல வர்றாரு? இத்தனையிலையும் உனக்கு பிள்ளை இருக்கும்ன்றாரு, ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்றாரு. சாராள் மூலமாக பிறக்கிற பிள்ளை தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆகார் மூலமாக பிள்ளை பெற்றுட்டு இஸ்மவேலை கொண்டு வந்துட்டான். அது அவன் துஷ்ட மனுஷனா, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக குடியிருக்கிறான் மனுஷனாக போயிட்டான். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? நீ வாட்டுக்கு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்ன நம்பு, சாராள் மூலமாக உனக்கு குமாரன் இருப்பான்னு சொல்கிறாரு. அப்போ இத்தனை வார்த்தைகளில் அவர் என்ன செய்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி திரும்ப திரும்ப வேறு கண்ணோட்டத்தில் பேசி ஆபிரகாமுடைய இருதயத்தில் தனக்கு பிள்ளை கிடைக்கும் என்ற அந்த விசுவாசத்தை அவன்கிட்ட வளர்த்துக்கிட்டு இருந்தார், வளர்த்துட்டார். அதனால் ஆபிரகாமும் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான், ஈசாக்கையும் பெற்றுக்கொண்டான். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு விசுவாசம் இன்னும் ரொம்ப சூப்பர். என்னுடைய குமாரனை தரேன், நீர் உம்முடைய குமாரனை கொடுப்பீர்னாக்க அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் பண்ணுவார், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கே வந்துடலாம் அப்படின்னு அவன் கர்த்தர்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறான். என்னுடைய குமாரனை தர்றேன்னு பலி செலுத்திட்டா அவனை உயிரோட எழுப்பிடுவார்னு அவன் நம்புகிறான் பாருங்க. அப்போ அது அடுத்த லெவல் விசுவாசம். இப்போ இது என்ன நடக்கிறது? ஆபிரகாம கர்த்தர் விசுவாசத்தில் வளர்த்தது போல் உங்களையும் என்னையும் அவர் வளர்த்து கொண்டு இருக்கிறார். நாம் அவர் சொல்கிற மாதிரி கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், அவருடைய சமூகத்தில் அவர் பேசுகிறது உட்காரதை கேட்கணும். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் அப்படியே அந்த விசுவாசம் அப்படியே வளருது. ஒரு நேரம் அந்த விசுவாசம் இருதயத்தை நிரப்புது. இருதயத்தை விசுவாசம் நிரப்பினோன்னா அப்புறம் நீங்கள் சொன்ன காரியம் நடந்துருது. ஆக இந்த இருதயத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவருமா இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இங்கே பாருங்கள், ஆபிரகாமுக்கு குமாரனை கொடுப்பதற்காக தேவன் அவனோட கூட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவனுக்கு விசுவாசத்தை வர வச்சு அந்த விசுவாசத்தின் மூலமாக அவன் செயல்பட்டு அவன் ஈசாக்கை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செஞ்சார். ஒரு சின்ன ஒரு விஷயம், எப்படியும் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்கணும்ல, அதனால் ஒரு கொஞ்சம் விசுவாசத்தை அள்ளி கொஞ்சம் அவனுக்கு கொடுத்துடலாமான்னு அவர் கொடுக்கலை. நீ விசுவாசிக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரே ஒழிய இந்த மாதிரி விசுவாசத்தை அள்ளி ஒரு 10 கிலோ விசுவாசம் கொடுக்கலாம் ஆபிரகாமுக்கு, அப்படியெல்லாம் அவர் கொடுக்கலை. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடச்சி அந்த பிள்ளை மூலமாக அவனுக்கு இருக்க சொத்துக்கள்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய சுதந்திர வழி ஒருத்தன் வந்தேன் அப்படின்னு பிள்ளை இருந்துச்சுங்கிற சந்தோஷத்தை விட, அவனுக்கு பிள்ளை வேணுங்கிற அவசியத்தை விட கர்த்தருக்கு இவனுக்கு பிள்ளை கொடுக்கறது அவசியமாக இருக்குது.
அதாவது ஆபிரகாம் அவன் வீட்டில் பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குன்னு சந்தோஷம், எல்லோரும் அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே ஆபிரகாம் விஷயத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு குமாரனை கொடுத்தாதான் நாளைக்கு அவன் தன்னுடைய குமாரனை இவருக்கு கொடுப்பேன், இவர் தன்னுடைய குமாரனை இயேசு அனுப்பலாம். அந்த இயேசு வந்தால் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுவார். அப்போ உலகத்தெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகுது. அப்போ யாருக்கு ரொம்ப அவசியம்? ஆபிரகாமுக்கு பிள்ளை வேணுங்கிற விஷயத்தில் யாருக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு பிள்ளை வேணுங்கிறத விட ஆபிரகாம் பிள்ளை இல்லைனாலும் ஒன்றும் மோசம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் போச்சுன்னா கர்த்தருக்கு தானே நஷ்டம். என்ன நஷ்டம் கர்த்தருக்கு? அப்போ அவர் தன்னுடைய குமாரனை அனுப்ப முடியாது, அப்புறம் அங்கே ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் போனால் ஆபிரகாமுக்கு நஷ்டம்னு சொல்கிறத விட கர்த்தருக்கு தான் நஷ்டம். ஏன்னா கர்த்தர் தன்னுடைய குமாரனை பூமியில் அனுப்ப முடியாமல் போயிடும். ஏன்னா இந்த ஆபிரகாம் விசுவாசிக்கிற மாதிரி உலகத்தில் வேறு ஒருத்தனும் விசுவாசிக்கலை. அப்போ இவன் விசுவாசிக்கணுமேங்கிறதுக்காக அவனுக்கு முடியலன்னு விசுவாசத்தை அள்ளி கொடுத்தாரான்னா அதுவும் செய்யலை. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லடா, 25 வருஷம் ஆச்சா பரவாயில்லையா, நீ வளர்த்துட்டு விசுவாசத்தில் வளர்ந்துரு அப்படின்னு சொல்லி அவனை விசுவாசத்தில் வளர்த்து விசுவாசிக்க ஏதுவில்லாது இருந்த போதும் கூட விசுவாசிக்க வச்சு அவனுக்கு அந்த விசுவாசத்தின் மூலமாக ஈசாக்கை கொடுத்து அந்த ஈசாக்கு மூலமாக தேவன் அவனோட கூட உடன்படிக்கை பண்ணி அப்படி தான் இந்த இயேசு வர வைக்கிறாரு. அப்படி தான் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறாரு. அப்படி பார்த்தா ஆபிரகாமுக்கு நஷ்டங்கிறத விட தேவனுக்கு தான் நஷ்டம். அப்படி தேவன் ஆபிரகாம் விசுவாசிக்காமல் போனால் தேவனுக்கு நஷ்டம். ஆனால் அவனை விசுவாசிக்க வைக்க எவ்வளோ பிரயாசப்பட்டாருன்னு சொன்னேன். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கணும்னு கர்த்தர் வச்சுருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறலைன்னா அது கர்த்தருக்கு மகிமை கிடையாது. அதனால தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் இருந்தால் நீங்கள் நன்மையெல்லாம் பெறுவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த உலகத்தை ஜனங்களுக்கு முன்னாடி நல்ல யோபு போல் பெரிய ஐஸ்வர்யவானாக இருப்பீங்க, அல்லது தாவீது ராஜா மாதிரி இருப்பீங்க, அல்லது ஒரு எலியா எலிசா மாதிரி இருப்பீங்க, அல்லது பவுல் மாதிரி இருப்பீங்க, அல்லது யோசேப்பு எப்படி ஒன்றுமில்லாத இருக்க ஆளாக போய் அங்கே கவர்னானா அப்படி ஆவீங்க. அங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ நீங்களும் அதுபோல் விசுவாசத்தை செயல்படுத்தி கர்த்தருடைய நன்மைகளை பெற்றீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கிறத விட அவருக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும், அவருக்கு பெரிய வெற்றியாக இருக்கும். அதுபோல் இன்றைக்கு அது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் ஆபிரகாம் பிள்ளை இல்லைன்னா நான் சொன்னேன் அவனுக்கு நஷ்டத்தை விட அவருக்கு தான் ரொம்ப நஷ்டம். அதுபோல் இன்றைக்கி நாம் நன்மையை பெறலைன்னா நமக்கு நஷ்டங்கிறத விட அவருக்கு பெரிய நஷ்டம் இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த யோசேப்பு கர்த்தர் சொன்ன மாதிரி விசுவாசிக்கலைன்னு வச்சுக்கிடுவான். 2 சொப்பனம் தான் காட்டினார். இடையில பேசியிருந்திருப்பாரா இருக்கும், ஆனால் 2 சொப்பனம் காட்டினார். சொப்பனத்தில் என்ன, உடைய வீட்டார் எல்லாரும் உன்னை பணம் வணங்குவாங்க, பணிந்து கொள்வாங்க, உன்னை நான் உயர்த்தியிருப்பேன் அப்படி தானே சொல்ல வந்தார். அப்போ அந்த யோசேப்பு அதை விசுவாசிக்கலைன்னா நான் கேட்குறேன், நஷ்டம் யோசேப்புக்கு தான் ரைட்டு. ஆனால் அவனுக்கு உண்டான நஷ்டத்தை விட கர்த்தருக்கு பெரிய நஷ்டம் உண்டாகிருக்கும். ஏன், இவன் அவனுடைய இடத்துக்கு போக முடியாது, அங்கே கவர்னர் ஆக முடியாது, அங்கே இவர் தான் கர்த்தர்னு பார்வோனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சே, இவனுக்குள்ளே இருக்க அபிஷேகம் ஆவி அது விசேஷம், இவனை விட ஞானம் எவன் இருக்குது, ஞானம் யாருக்கு இருக்குது, இவன் தான் அந்த ஞானம், அதனால் இவனை கூப்பிட்டு கவர்னராக போடு, 2வது ரதத்தில் ஏற்று அப்படின்னு சொல்லி இவனை பெரிய ஆளாக ஆக்கி விட்டான். அப்போ கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படுது. ஏங்க, யோசேப்பு விசுவாசிக்கலைன்னா யோசேப்புக்கு நஷ்டம், ஓகே. ஆனால் யோசேப்பு விசுவாசிக்க முடியாமல் போனால் கர்த்தருக்கு பெரிய நஷ்டம். அதனால் கர்த்தர் யோசேப்புகிட்ட கூட இருந்து பேசிக்கிட்டே அவனுடைய விசுவாசத்தை வளர்த்து அவனை ஏற்றபடியாக. இப்போ தானியேல் எங்கே போனான்? அவன் பாபிலோனுக்கு போகிறான். அங்கே போய் இருந்து அடிமையாக போகிற ஆள் எப்படி பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினதுனால விசுவாசித்ததுனால அவன் அந்த எதிரிகளுடைய தேசத்தில் பெரிய பதவியில் இருந்து அங்கே தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா கண்ட்ரோலும் தாங்கிட்ட இருக்க மாதிரி வச்சுருந்தான். எதுக்கு? கர்த்தர் அவன் அப்படி செய்யணும்னு வச்சார். அங்கே தானியேல் விசுவாசிக்கலைன்னா தானியேலுக்கு நஷ்டம், ஓகே. ஆனால் அதை விட நஷ்டம் கர்த்தருக்கு.
அங்கே நேபுகாத் நேச்சார் ஒரு இடத்துல சொல்கிறான், இந்த தானியேலின் தேவனே தேவன் அப்படின்றான். ஒரு இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருடைய தேவனே தேவன் சொல்கிறான். அப்புறம் இந்த முர்தகாயோடைய தேவனே தேவன் அகாஸ்வேரு ராஜா சொல்கிறான். அர்த்தசஷ்டா சொல்கிறான் இவனுடைய தேவன் தான் தேவன் நெகேமியா பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். ஏங்க என்ன நடக்கிறது அங்கே? இந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கு உண்டாகிருக்கிற நன்மைகளை காட்டிலும் தேவனுக்கு பெரிய நன்மை உண்டாகிறது. தேவன் தம்முடைய திட்டத்தை இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக செயல்படுத்த முடிகிறது. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க தீர்மானிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற முடியும். அது உங்களுக்கு லாபம், அது அவருக்கு பெரிய லாபம், அவருக்கு பெரிய நன்மை, அவருக்கு பெரிய ஜெயம். பிசாசு உங்களோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறான், அவர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க பார்க்குறாரு. இந்த விஷயத்தில் அவர் ஜெயிச்சாருன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆனால் நீங்களே தோற்று போகிறேன்னு சொல்லி கர்த்தரையும் தோக்கடிக்க முடியும். கர்த்தருடைய பிளானை நம்ம அடிச்சு காலி பண்ணிட முடியும். நம்ம விசுவாசிக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்னா, விசுவாசிக்க முடியல அப்படின்றோம்னா நம்ம கர்த்தருடைய பிளானையே தோற்கடிச்சிட முடியும். இது ரொம்ப வருத்தமான விஷயம் இல்லைங்க. ஆக நாம் விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி, ஏன்னா தேவன் விசுவாசத்தின் தேவன், விசுவாசத்தில் நம்ம வளரணுன்றார். எப்படி தேவன் விசுவாசத்தினால் உலகங்களெல்லாம் உண்டாக்கினார்னு போட்டிருக்கு. விசுவாசத்தினால் ஆபேல் காயினை பார்க்கல நல்ல பலியை செலுத்தினான் அப்படின்னு போட்டிருக்கு. விசுவாசத்தினால் ஏனோக்கு எப்படி நீதியை பிரசங்கிச்சான், நியாயத்தீர்ப்பை பிரசங்கிச்சான்னு இருக்குது. விசுவாசத்தினால் எப்படி நோவா அவனுடைய காலத்தில் எப்படி காரியங்களை செஞ்சான்னு போட்டிருக்கு. விசுவாசத்தினால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அங்கே செங்கடல் முன்னாடி அதை திறந்து அந்த செங்கடலுக்குள்ளே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியேற்றி கொண்டு வந்துட்டு பார்வோனி சேனை அதில் கவுத்து போட்டானே, அதெல்லாம் விசுவாசத்தில் நடந்த காரியங்கள் தானே. யோசுவா அங்கே முன்னாடி மரண யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் விசுவாசம் என்ன செய்கிறது? கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கிட்டு ஆசாரியர்கள் உள்ளே இறங்க சொல்லு அப்படின்னா இறங்குறாங்க. மரண யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சங்கடல் திறக்கும், நம்முடைய வாழ்க்கையில் யோர்தான் பின்னிட்டு திரும்பும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த யோசேப்பு போல் நமக்கு ஒரு காரியம் நடக்கும். அங்கே நம்முடைய வாழ்க்கையில் தானியேலோட வாழ்க்கையில் நடந்தது போல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையில் நடந்தது போல் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு. ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியாக பெரிய நன்மையாக அவர் எடுத்துக்கிறாரு. அப்போ நாம் பார்த்து கர்த்தரை ஜெயிக்க வைக்கலாம், நாம் பார்த்து கர்த்தரை தோக்கடிக்கலாம். இப்போ நாம் விசுவாசித்தா கர்த்தருடைய நன்மையை நாம் பெறுறோம். அதே சமயத்தில் கர்த்தருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்போம், ஒரு ஜெயத்தை கொடுப்போம். நம்மளை கொண்டு அவர் பிசாசை ஜெயிக்கிறாரு. அவராக ஜெயிக்க போகலை, அவர் நம்மை கொண்டு பிசாசை ஜெயிக்கிறார். அதை நீங்கள் கவனிங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் தேவனோடு கூட சேர்ந்து அந்த ஏனோக்கு நோவா போல் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருங்கள். அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. சகலமும் கர்த்தருக்கு நன்மையாக, அதாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருங்கிறத விட நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க என்ன ஒன்று இருக்குங்க. காணிக்க கொடுத்தேங்க, ஓகே. ஆனால் இதை காட்டில் பெரிதாக ஒன்று இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்து கர்த்தருக்கு ஒரு ஜெயத்தை அங்கே நீங்கள் கொடுக்கறது. ஓகே, அவர் இம்மானுவேல் தான், நமக்கு நன்மை செய்கிறவர் தான். ஆனால் அதே சமயத்தில் நம் மூலமாக அவர் பிசாசுக்கு விரோதமாய் வஞ்சம் தீர்க்க விரும்புகிறார். ஆமாம், அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.